ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். கொத்தமங்கலங்கிறது எங்கள் ஊர் கோயிலை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நம்ம காட்டுக்குள்ளே ஒரு 10 ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஐயனார் கோயில் இருக்குது. அதை தானே போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அந்த கோயில்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப அழகான கோயில். இங்கே ஐயனார் கோயில், காளியம்மன், இந்த மாதிரி நிறையா கோயில் இருக்குது, சாமிகள்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு பாதை. இதை பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வருது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கே கோயில் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு நான் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காளியம்மன் இருக்குது. பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ள கொஞ்சம் இதமாக போகலாம். இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடர்த்தியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கோயில் வேலை நடந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்போ அப்படி தெரியும். இல்லைன்னா இது ஃபுல்லாகவே பயங்கரமாக அடர்த்தியாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா கல்யாணம் பார்த்துட்டு உள்ளுக்கு போனோம்னா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பப்பரவர் சாமின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஒரு சாமி மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளது. இந்த வீட்டில் லைனில் இருக்குது பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நம்ம அங்கேருந்து நம்ம கோயிலேருந்து நம்ம தூக்கிட்டு கொண்டாந்து நம்ம இங்கே 10 ஏக்கரில் வைப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் வச்சது. இங்கேருந்து ஒவ்வொரு வருஷம் இதெல்லாம் ஆதி காலத்தில் உள்ளது. இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒவ்வொரு வருஷமும் உள்ளது. இந்த கடைசியாக இருக்குது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு உள்ளது. இது பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா பழைய இதெல்லாம் இதோட கொஞ்சம் பெருசாகவே உயரமாக இருக்கும். அது போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னமாக ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரம் பெரிய இதுவாக இருக்கும், பெரிய உருவமாக இருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஐயனார் கோயில் இருக்குது. இப்போ நம்ம ஐயனார் கோயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். நேற்று நைட்டு தான் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு, நல்லா கூலிங்காக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த ஊற்றி அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. திருவிழா காலத்தில் நல்லா விசேஷமாக இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது. இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்து விசேஷம் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது தூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள கிணறு ஒன்று இருக்கும். இது என்ன இப்போ யூஸ் பண்ணாமல் போச்சு, அவ்வளோதான். திரும்ப சுத்தம் பண்ணி எதனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம ஐயனார் கோயிலில் இருக்கோம். இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீட்டு 2 குதிரை இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பொட்டல் கிடையாது. இந்த கோயில் மட்டும்தான் இருக்கும். இந்த இடம் நம்ம நிற்கிற இடம் பூரா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருந்துச்சு.
இப்போ தான் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி கொஞ்சம் பெருசாக அகலமாக வச்சுருக்காங்க. இது நான் நிற்கிற இந்த இடம் பூராமே ஃபுல்லாக மரம் இருந்துச்சு. இங்கே பாருங்க, இங்கேருந்து குதிரை கொண்டாந்து வச்சது. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் குதிரை எடுப்பு அன்னைக்கு புதுசாக ஒரு செஞ்சு கொண்டாந்து இங்கே வைக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா ஐயனார் கோயில், நிலத்துடைய ஐயனார் கோயில் மேலே பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து எல்லா கருப்பருடைய இதுவும் வச்சுருக்காங்க. சுந்தர கருப்பர், ஆகாச கருப்பர், மகபலி கருப்பர், அப்புறம் முத்து கருப்பர், வல்லத்து கருப்பர், எல்லா கருப்பரும் இங்கே இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இவத்துடைய நான் உள்ளே காமிக்கலையோ, இதுக்கு வந்து காமிச்சிட்றேன். ஓகே, அடுத்தனா பார்த்திங்கன்னா வந்து மதுளை கருப்பருக்கு தனியாக இங்கே வந்து இருக்குது. அங்கே தான் பார்க்குறோம் நம்ம. நண்பர்களே, இதான் பார்த்திங்கன்னா மதுளை கருப்பர் வந்தாச்சு. இங்கே மதுளை கருப்பரும் பேச்சியம்மனும் இருக்காங்க. இந்த புட்டுருக்கு வந்து பேச்சியம்மன். வேறு பாருங்க, அதுக்கப்புறம் மதுளை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவில் குதிரையெல்லாம் கொண்டு வருவாங்களா, அப்போது இது வந்து கொண்டாந்து வைக்கிறது. வண்டி கொண்டாந்து வைப்பாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயில் வந்து சுற்றி காமிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா வரலாறு அவ்வளோதான் எனக்கு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் வரலாறு போடணுன்னா இன்னொரு வீடியோ வந்து போடுவோம். நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஏஓஜி விளாக்ஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.